ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்ட் நோ ஜிம்மை முடிச்சுக்கிட்டு டேரெக்டாக நான் வீட்டுக்கு போயிட்டுருக்கிறேன். அந்த வேயில் சோஷியல் மீடியாவில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அது எந்த நியூஸ் அப்படின்றத ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த வீடியோ பதிவே ஜென்ரலாகவே நம்ம ஒரு ஃபோட்டோ அனுப்பணும், இல்லைனா ஒரு வீடியோ அனுப்பணும், இல்லைனா ஒரு ஆடியோ அனுப்பணும் அப்படின்னாக்க எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஞாபகம் வர்றது வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஞாபகம் வரும் இல்லையா. ஸோ இப்போ அந்த வாட்ஸ்அப் சென்ட் பண்ணும்போது நம்ம ஒன்று நம்ம நம்பர் அவங்ககிட்ட இருக்கணும், இல்லைனாக்கா அவங்க நம்பர் நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ தான் வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அப்படி சென்ட் பண்ணும்போது அந்த பர்சன் நம்மளை மிஸ்யூஸ் பண்ணாமல் இருந்த பிரச்சனையே கிடையாது. மிஸ்யூஸ் பண்ணால் தான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. ஓகேவா? இப்போ அதெல்லாம் ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வாட்ஸ்அப்பில் ஒரு சூப்பரான அப்டேட்டை கொடுத்துக்கிறாங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னாக்கா, லைக் ப்ரைவேசி யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே மோஸ்ட்லி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இது ஒரு நல்லதும் கூட. நமக்கு அன்னோன் பர்சன் வெளியில் போகிறோம், ஒரு அஃபிஷியலாகவும் போகிறோம், இல்லைனா ஏதோ ஒரு இடத்துல கவர்மெண்ட் ஆஃபீஸை மீட் பண்ண போகிறோம், அவங்களுக்கு நம்பரை கொடுக்கணும் அப்படின்னாலே சில பேர் பயப்படுவாங்க. எஸ்பெஷலி பெண்கள் ரொம்பவே பயப்படுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தான் வாட்ஸ்அப்பில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்கு என்னன்னாக்கா யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான். அந்த யூசர் நேமை க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். சரிங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அந்த வீடியோ பதிவு. ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்ட பிறகு அதில் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு அக்கௌண்ட்ஸ்னு இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு உங்களுக்கு யூசர் நேம் அப்படின்னு காட்டும். அந்த யூசர் நேமில் போய்ட்டு உங்களுக்கு எந்த நேமை பிடிச்சிருக்கோ, லைக் இன்ஸ்டாகிராம் நேமாக இருக்கலாம், இல்லைனா ஃபேஸ்புக் நேமாக இருக்கலாம், இல்லை உங்களோட ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் நேம் வச்சுக்கலாம், இல்லை பேரண்ட்ஸ் நேம் வச்சுக்கலாம். உங்களுக்கு என்ன நேமை பிடிச்சிருக்கோ அந்த நேமை யூஸ் பண்ணிக்கிட்டு நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு டேரெக்டாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்டர் பண்ணிட்ட பிறகு மேபி உங்களுக்கு சம் டேஸ்க்கு அப்புறம் நோட்டிஃபிகேஷன் வரும் த்ரூ வாட்ஸ்அப்பில் இருந்து, இந்த நேம் உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆயாச்சு அப்படின்ற மாதிரி. இதுதான் ஒரு ஸ்மால் பதிவு. ஸோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் யாராச்சும் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். தேங்க்யூ. நன்றி மக்களே. குட் நைட்.